இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக உலக பத்திரிகை சுதந்திர நாளை கொண்டாடுகிறோம். பத்திரிகை சுதந்திரம் என்பது நம் அனைவருக்கும் உள்ள ஒரு சுதந்திரம். இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதன் நோக்கம், நாம் அனைவருமே நம்முடைய கருத்துக்களை பத்திரிகை வடிவிலே கொண்டு வருவது சுதந்திரமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் உரிய ஒரு சுதந்திரம். எனவே எனக்கு இந்த பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது, உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும், உண்மையை எடுத்துரைக்க வேண்டும், பத்திரிகையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த பத்திரிகை சுதந்திர நாளிலே பத்திரிகையை வாசிக்க முன் வருவோம். பத்திரிகை உருவாக்குபவர்களை உற்சாகப்படுத்துவோம். பத்திரிகைகளை வாங்கி படிப்போம். இதெல்லாம் நாம் நாட்டின் மீது வைத்திருக்கிற ஒரு உண்மையான பற்று என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறது. பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று உலக பத்திரிகை சுதந்திர நாளிலே பத்திரிகை நடத்துகிற ஒவ்வொரு நிறுவனங்களுக்காகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காகவும் சிறப்பாக இறைவனிடத்திலே ஜெபிப்போம். இன்று பத்திரிகைகளிலே தவறான செய்திகள் தான் அதிகமாக வந்திருக்கிறது. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று சொல்லி அவர்கள் அந்த பத்திரிகையிலேயே தலைப்புச் செய்தியை வித்தியாசமாக வைத்து அதில் உள்ளே பார்க்கிற பொழுது வேறு விதமான கருத்துக்களாக இருக்கிறது. இப்படி அந்த பத்திரிகை விற்க வேண்டும் என்பதற்காக தவறான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள். இப்படி தவறான செய்திகளை, பணத்திற்காக செய்திகளை போடுவது எல்லாம் இல்லாமல் உண்மைக்காக, சுதந்திரமாக வாழ்வதற்காக, ஒரு மனிதனுடைய யதார்த்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்துகிற நிறுவனங்கள் உருவாக, பத்திரிகை உருவாக்குபவர்கள் நீதியோடு நேர்மையோடு உண்மை செய்தியை மட்டும் சொல்வதற்கு சிறப்பாக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவுக்குள் நாம் கடந்து செல்லுவோம். சிறப்பாக ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு இன்றைய மன்னாவாக ஒவ்வொரு நாளுமே ஒரு அன்றாட உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற பொழுது நமது உள்ளத்திலும் மனதிலும் பெரிய ஆனந்தம் பொங்கி வழிகிறது. எனவே அந்த அடிப்படையிலே சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6 to 14 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை, வாழ்வை எப்படி சந்திப்பது, வாழ்வில் எனக்கு யார் முக்கியம் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு புலப்படும். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியிலே தொடக்கத்திலேயே இயேசு தோமாவை பார்த்து சொல்லுகிற ஒரு 3 விஷயங்கள். நானே வழி, நானே உண்மை, நானே உயிராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே என்று ஒரு பாடல் அழகாக இருக்கிறது. இது உண்மைதான் பிரியமானவர்களே. தோமாவை பார்த்து இயேசு அழகாக சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் உயிரும் என்ற 3 வார்த்தைகள் இயேசு இங்கே முன் வைக்கிறார். அப்படின்னு சொன்னா, மனித வாழ்க்கைக்கு யார் வழியாக இருக்கிறார்கள், யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் உயிராக இருக்கிறார்கள் என்ற உயர்ந்த பண்பை இந்த நற்செய்தியின் தொடக்கத்திலேயே இயேசு தோமாவிடத்திலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வழி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாம் நமக்கு கூகுள் மேப் இருக்கு, உடனே அதை போட்டு பார்க்குறோம் எந்த வழியை போகணும், எப்படி போனா போய் அந்த இடத்தை அடையலாம். இதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னா வழியை அங்கே கை காட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்து போவாங்க, இல்லை கேட்டு போவாங்க. அது ஏன்னா கொஞ்சம் வழி தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போய் அடைய முடியாது. நிறைய நேரங்கள் நம்ம எல்லாமே வழி தெரியாமல் சுற்றி வந்திருப்போம். ஆனால் அந்த இடத்துல தான் அது நம்ம இருப்போம். அந்த இடம் தெரியாமல் அப்படியே சுற்றி வந்து அழைச்சிட்டு இருப்போம். அப்புறம் யாராவது கேட்கும் பொழுது இங்கே தான், இந்த இடம் தானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த வழி தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நேரம் வேஸ்டாக போகும். குறிப்பிட்ட இடத்தை போய் அடைய முடியாது. மன உளைச்சலுக்குள்ளாகவும், எப்படா இத்தனை நேரம் நான் தேடிட்டு இருக்கேன்னு அப்புறம் எரிச்சல் வரும்.
எங்கே தான் இருக்குது அந்த இடம் சொல்லுங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு வழி மிக மிக முக்கியம். இது பயணத்துக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையினுடைய வழி தெளிவாக இருந்தால் தான் வாழவும் முடியும். இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் தற்கொலை என்ன வருது இல்லைங்களா? நான் எதுக்கையா உயிரோடு இருக்கணும், என்னால் வாழ முடியலையா, எப்படித்தான் வாழ்றது, எப்படி வாழ்ந்தாலும் நான் இப்படி இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த வாழ்வதற்கு கூட வழி மிக முக்கியமானது. நான் செல்லுகிற வழி சரியாக இருந்தால் அந்த இலக்கை அடைவேன். நான் செல்லுகிற பாதை சரியாக இல்லை என்றால் நான் இலக்கை அடைய மாட்டேன். இலக்கை அடையவில்லை என்றால் என்ன? நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலுமே எனக்கு இது கிடைக்கும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று புரிந்து கொள்ளக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே வழியாக யார் இருக்கிறார்கள் என்றால் இயேசு இருக்கிறார். அப்ப இயேசுவின் பின்னால் நாம் செல்லுகிற பொழுது அவர் நல்ல பாதையை காட்டுகிறார். இன்னைக்கு நம்ம யாருமே இயேசு பின்னாடி போறது கிடையாது. இயேசுவை பின்னாடி தள்ளிட்டு நம்ம முன்னாடி போறோம். அப்ப நமக்கு எப்படி வழி தெரியும்? எந்த வழியில போகணும்? கரடு முரடான பாதையா, நல்ல பாதையா, அன்பான பாதையா, கடவுளை நோக்கிய ஒரு பாதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுய ஆய்வு செய்வதற்கு, நல்ல பாதையை செல்வதற்கு இயேசுவை முன்னாடி விட்டு நம்ம இயேசுவுக்கு பின்னாடி போகணும். இன்னைக்கு நம்ம யாருமே இயேசுவை முன்னாடி விடத்துல. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஜிபிஎஸ் இருக்குது, எனக்கு கூகுள் மேப் இருக்குது, நான் போய்க்குவேன். இல்லை பிரியமானவர்களே, வாழ்க்கையில எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு இந்த உண்மை செய்தியை மக்கள் எடுத்து சொன்னாலும் இயேசு ஒருவரே நல்ல வழியை காட்டுகிறார். ஆனால் நம்ம மக்களை கேட்குறப்போ, மக்களை சார்ந்து வாழ்கிறப்போ அவர்கள் தவறான வழிக்கு கூட்டி கொண்டு சென்று விடுவார்கள். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு தீய குணங்கள் நடக்குது இல்லையா? குடிக்கிற பழக்கம், தம் அடிக்கிற பழக்கம், மற்ற ஊடகத்துக்கான ஒரு தவறான ஒரு பழக்கங்கள், இன்னும் பல்வேறு தீய பழக்கங்கள் இருக்குது இல்லையா? இது நம்ம யாரு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பழக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஐயோ ஆயா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸிங் தான், ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம், அவ்வளோதான், குடி ஒன்றும் ஆகுறது இல்லை, இதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாவத்தை செய்வதற்கு ஒரு வழியை காட்டுவாங்க. ஸோ நான் நினைப்போம், ஆமாம் இவரே இப்படி செய்கிறாரு சொல்கிறாரே, அப்போ இவர் பின்னாடியே போவோம். அப்போ அந்த பாதையை செல்லுகிற பொழுது நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் ஆரம்பிப்போம். ஆனால் போக போக அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வழி மிக மிக முக்கியம். நான் செல்லுகிற அந்த பாதை வழி இயேசுவின் வழியாக இருந்தால், இயேசுவை நோக்கி நான் சென்றால் நான் நிம்மதியாக இருப்பேன், ஆன்மீக வல்லமை பெற்று, ஆற்றல் பெற்று இறைவனுடைய பிள்ளையாக மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி இயேசுவின் பின் செல்ல முயற்சி செய்யலாம். பிரியமான, இரண்டாவதாக உண்மை. இயேசு உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்னங்க அந்த உண்மை? நம்ம சொல்றோம், நான் உண்மையைத்தான் பேசுவேன். கோர்ட்லாம் அடிக்கடி சொல்லுவோம்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை. ஆனா அந்த சத்தியம் செஞ்சுட்டு உடனே ஒரு பெரிய பொய்யை சொல்லுவாங்க பாருங்க. இதுதான் நீதி மன்றத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பிரியமானவர்களே, இப்படி வாழ்க்கையில எதற்கெடுத்தாலும் பொய், எதற்கெடுத்தாலும் பொய். அந்த உண்மை என்பது நமது வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. நான் கல்லூரியில வேலை செய்யறேன், மாணவர்கள் லேட்டா வந்துட்டாங்க, இல்லை ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, உடனே ஒரு பெரிய பொய் சொல்லுவாங்க. ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் வந்துகிட்டே இருக்கும். எப்பா நீ உண்மையா அது நடந்திருந்தா ஒரு பொய்யோட இல்லை, நீ அது சொல்லிட்டு அமைதி ஆயிடுவ. ஆனா அந்த பொய்யை, அந்த உண்மையை மறைப்பதற்கு பல பொய்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்ப உண்மை என்பது நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. அப்போ உண்மையாக இருப்பவர் யார் இந்த உலகத்துலன்னா இயேசு தான். அப்ப இயேசு சொல்வது எல்லாம் உண்மை. மனிதர்கள் சில நேரங்களில் நம்ம ஏமாற்றுவதற்காக, தங்களுடைய சுயநலனுக்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காக பொய்யை சொல்லி அவர்கள் நம்மை ஊக்குவிப்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நம்பாமல் உண்மை எது என்று நாம் தேடி ஆராய்ந்து பார்த்து இயேசுவை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் உண்மை என்று அவர் பின்பாக செல்லுவோம். அவருடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது, அவருடைய பாதை உண்மையாக இருக்கிறது, அவர் நம்மிடத்தில் உரையாடுவது உண்மையாக இருக்கிறது, நமக்கு கொடுக்கிற வல்லமை உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி சிறப்பாக நானே உண்மை என்று சொல்லுகிற அந்த இயேசுவை மட்டும் நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அது மட்டும் கிடையாது, அந்த உண்மையாக நாமும் சில நேரங்களிலே உண்மையாகவே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சின்ன சின்ன பொய் சொல்றோம், ஒரு வேளை அந்த உண்மையை சொல்லிட்டா அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கலாம்.
அந்த உண்மையை சொல்லிட்டா மற்றவர்களுடைய மனது நோகடிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்காக சிறு சிறு பொய்கள் சொல்லலாம். ஆனால் எப்பொழுதுமே உண்மையாக இருப்பது தான் மனித வாழ்வு, அதுதான் கிறிஸ்தவம். அதைத்தான் இயேசு கூட அழகாக அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்தார். அவரும் சொல்கிறார், நானே உண்மை. ஆம் பிரியமானவர்களே, இந்த உண்மையான இயேசுவை மட்டும் பின்பற்ற என்னால் இன்று முடியுமா என்று சிந்திப்போம். இறுதியாக வாழ்வு அவர்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில யார் உண்மையான வாழ்வை நமக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிற வாழ்வு எதை சொல்லுகிறார் என்றால், நானே வாழ்வு அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையை சொல்லலை, அவர் ஆன்மீக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை பற்றி சொல்றார். பரலோகத்தில் வாழ்வு நானே, நீங்க மரித்தாலும் நீங்கள் உயிரோடு தான் இருக்க போகிறீர்கள், அந்த உயிராக நான் உங்களுக்கு விண்ணுலகில இருப்பேன், என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்ற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து தோமாவிடத்தில் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்வு யார்? நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதோ இந்த நாட்களிலே, இந்த மண்ணுலக வாழ்விலே நாம் சில நாட்கள் வாழ்ந்து விடலாம். ஒரு 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 110 ஆண்டுகள் என்று சொல்லி வாழ்ந்து விடலாம். ஆனால் இதை தாண்டி பல 100 ஆண்டுகள் நாம் இயேசுவோடு வாழப்போகிறோம். அதுதான் உண்மையான வாழ்வு, அது நிரந்தர விண்ணுலக வாழ்வு. அந்த வாழ்வு இயேசுவாக இருக்கிறார். எனவே இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 3 வாக்கியங்களை செய்தூக்கி பார்ப்போம். நானே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கிறேன், என்னை பின்தொடர்பவர்கள் என் தந்தையை அடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே பிலிப்பு இயேசுவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. என்னது இயேசு எப்ப பார்த்தாலும் தந்தை தந்தை தந்தைன்னு சொல்றாரே, அப்ப அந்த தந்தையே நமக்கு போதுமே, எதுக்கு இந்த இயேசு இப்படிலாம் பேசிட்டு சொல்லிட்டு பிலிப்பு இயேசுவை பார்த்து கேட்கிறாரு. ஆண்டவரே, அந்த தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் அப்படிங்கிறார். உடனே இயேசு பிலிப்பை பார்த்து, என்ன அவரு திட்டுறதா, முறைக்கிறதா, இல்லை சிரிக்கிறதான்னு தெரியல. இயேசு, என்னப்பா இத்தனை நாட்களாக நான் உங்க கூட இருந்து நான் செய்யறது எல்லாமே தந்தை மூலமாக தான் செய்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீ இப்போ எனக்கு தந்தை காட்டு அப்படிங்கிறிய, அப்போ என்ன நீ நம்பலையா? ஏன் வாழ்க்கையில் கடவுள் தந்தை இருப்பதை நீ நம்பலையா அப்படின்னு கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியிலே பிலிப்பு கேட்ட அந்த கேள்விக்கு அழகாக விளக்கத்தை கூட இயேசு கிறிஸ்து இந்த மன்னாவிலே சொல்லுகிறார். என்னை கண்டவன் என் தந்தையை கண்டான், என்னை பின்பற்றுகிறவன், என்னை நம்புகிறவன் நான் செய்யும் செயல்களை விட மிகப்பெரிய செயல்களையும் செய்வான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அப்படின்னா கடவுள் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தந்தை மகன் தூய ஆவி அவரோடு இருப்பதை வெளிப்படுத்துகிறார். 3 ஆட்களும் இயேசுவோடு இருக்கிறாங்க, 3 ஆட்களும் தந்தையோடு இருக்கிறாங்க, 3 ஆட்களும் தூய ஆவிக்குள்ளும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் தந்தை காட்டுன்னு பிலிப்பு கேட்டது போல இல்லை, நாம் இயேசுவை கண்டால் தந்தையை காண்கிறோம், இயேசுகிட்ட உரையாடினால் நாம் தந்தையோடு உரையாடுகிறோம், இயேசுகிட்ட நம்ம வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் கடவுளுக்கு நம்ம வைக்கிற ஒரு விண்ணப்பம். அப்ப இயேசுவும் கடவுளும் தந்தையும் ஒன்று, இங்கு வேறு கிடையாது என்ற ஒரு ஆணித்தரமான செய்தி இயேசு கிறிஸ்து இங்கு பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, தந்தையை காட்டு என்பதை விட நான் இயேசுவை நம்புகிறேனா? அப்ப நான் இவ்வளவு செயல்களை செய்கிறேன், நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள், இதை பார்த்து உங்களால் தந்தையை நம்ப முடியவில்லை என்றால் நீங்கள் எதை கொண்டு நம்ப போகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆதங்கத்தை பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் இயேசுவை போன்று எல்லா காரியங்களும் செய்ய முடியும். அதான் சொல்றார் இயேசு, நான் செய்கிற இந்த செயல்களை நீங்கள் செய்வீர்கள் எப்பொழுது? என் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டால். ஏன் இந்த செயல்? இதை விட, என்னை விட மிகப்பெரிய செயல்கள் உங்களால் செய்ய முடியும் என்று இயேசு முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு செய்ததை விட பன்மடங்கு செயல்கள் நம்மால் செய்ய முடியும் எப்பொழுது? அந்த இயேசு மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது. அதுதான் இயேசு அந்த நம்பிக்கையை எல்லாரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி எல்லா இடங்களிலும் சொல்லுகிறார். சின்ன சின்ன புதுமை நடக்கும் பொழுது கூட, நான் இதை செய்வேன் என்று நம்புகிறாயா, என்னை நம்புகிறாயா, என் தந்தையை நம்புகிறாயா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை எனது வாழ்க்கையில் வருகிற பொழுது என்னால் இயேசு செய்த எல்லா செயல்களும் செய்ய முடியும், புதுமைகள் செய்ய முடியும், அன்பு செய்ய முடியும், பாவிகளோடு உணவு அருந்த முடியும், எல்லாரையும் மன்னிக்க முடியும், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட முடியும், எல்லாரோடும் பாசத்தோடு அன்போடு உண்மையோடு வாழ முடியும்.
அவரோடு நாம் இணைந்து அவரில் பயணிக்க ஒரு நல்ல ஒரு தூண்டுதல் ஏற்படும். எனவே சிறப்பாக இந்த நாளிலே நான் என் தந்தையோடு இணைந்திருக்கிறேனா, அப்படி நம்பி அவரோடு இணைந்திருக்கிற பொழுது நான் அவரை விட மிகப்பெரிய காரியங்கள் செய்ய எனக்கு சக்தியை கொடுப்பார், அந்த தந்தையோடு நான் இணைந்து வாழ்வேன் என்ற உயர்ந்த பண்பை சீர்தூக்கி பார்த்து இன்று வாழ முயற்சிக்கலாம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இது இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும். உமது கரங்களால் அவர்களை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவர். அவருடைய கண்ணீர், கவலை, வியாதி, வருத்தம், பிரிவினை, மன உளைச்சல், இப்படி பல்வேறு வியாதிகளுக்குள் ஆளாயிருக்கிற உமது பிள்ளைகளை நீ தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு பூரண சுகமும் விடுதலையும் மகிழ்வும் கொடுத்தருள்வீராக. அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த மே மாதத்திலே வெயிலுடைய தாக்கத்தால் ரொம்ப கடினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும். இதை சிறப்பாக இந்த விடுமுறை நாட்களிலே பிள்ளைகளும் பெற்றோரும் நல்ல விதத்திலே பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள அவர்கள் செல்லுகிற பயண வேளையிலே பாதுகாப்பாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். திருமணமாகவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, கடன் சுமை அதிகமாக இருக்கிறதே, செய்கிற தொழிலிலே லாபம் இல்லையே, நஷ்டத்திலே சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்னும் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்காக, வெளிநாடுகள் வேலை செய்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான என் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறைவனுடைய அருளை நிறைவாக கொடுக்கும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.